ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இரும்பு கடாய் வந்து நம்ம எப்படி பழக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இரும்பு கடாய் வந்து புதுசாக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்க்ரப்பு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுலாங்க லிக்விட் ஊற்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்ச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த கடாயில் பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோடாப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கரண்டி வச்சு இது போல் ஓரங்களில் நம்ம வந்து சுரண்டி விட்டுறலாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுங்க தண்ணியோட கலர் மாதிரி இருக்கும், அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வெளியில் வருங்க. அப்புறம் வந்து நம்ம அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு மறுபடியும் வந்து நல்லா லிக்விட் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிடலாங்க. கழுவுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க. அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வதக்கிட்டு அதை வந்து நம்ம குழம்புக்கெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க, அது கீழே தான் போட்டுருணுங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடோட வாசங்க அந்த இரும்போட வாசமெல்லாம் இருக்கும், அதனால தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நான் பாவக்காய் குழம்பு செய்யணுங்க.